சென்ட்ரல் பார்ட் ஆஃப் மயன்மாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. லிக்டர் அளவுகோலில் வந்து 7.7% வந்து அந்த எர்த்குவேக் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்தா 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. அண்ட் 2400 பேர்கிட்ட வந்து இன்ஜுரியுமே ஆயிருக்கு. சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம். இந்த ஒரு நிலநடுக்கம் வந்து மயன்மார் மட்டும் இல்லாமல் தாய்லாந்து, சைனா, இந்தியா, பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து இந்த ஒரு எர்த்குவேக்கோட அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து ஏற்பட்டிருக்கு. மயன்மாரில் இருக்கக்கூடிய 20 மாடி கட்டிடம், 30 மாடி கட்டிடம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து காற்றுல ஒரு தென்னை மரம் ஆடுற மாதிரி ஆடி, அப்படியே சில பில்டிங்லாம் கொலாப்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்து, அந்த பில்டிங்கில் வேலை செஞ்சுருக்கக்கூடிய நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து உயிரிழந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இண்டிவிஜுவல்ஸ்க்கு மேற்பட்டவங்க வந்து இன்னுமே மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சொல்லியிருக்காங்க. நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா 150 பீப்புள் தான் வந்து இறந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து உயிர் இழந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவுமே வந்து நிவாரணம் வந்து கொடுக்க போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்களுமே என்ன சொல்லிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு. அண்ட் அது போக வந்து WHO, அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருக்குமே வந்து அந்த மெடிக்கல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, மெடிசன்ஸ் வந்து துபாயில் ஒரு ஹப்பு வந்து கிரியேட் பண்ணி, ஸோ துபாயிலேருந்து டோட்டல் மெடிசன்ஸுமே வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல, அதாவது மயன்மார், தாய்லாந்து அந்த மாதிரி இடத்துக்கு வந்து சப்ளை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு WHO தரப்புலையுமே வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிசாஸ்ட்ரஸ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா இடமுமே வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். நிறைய டூரிஸ்ட்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இப்போது சுற்றுலாவுக்கு போனவங்களுமே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் கரண்ட்டாக வந்து தாய்லாண்டுக்கு இல்லைனா மயன்மாருக்கு வந்து ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தள்ளி போடுங்க. இப்போ ஆப்வியஸாக வந்து உங்களோட டூர் ஆப்ரேட்டராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் எங்கே டிக்கெட்ஸ் புக் பண்ணுறீங்களோ உங்களுக்கே வந்து இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து அங்கே நிலைமை வந்து சரியில்லை. ஸோ கொஞ்ச நாள் கழித்து உங்களோட பயணத்தை வந்து தொடங்க. பிகாஸ் அங்கே வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே வந்து நடக்கணும். நிறைய பில்டிங்ஸ், நிறைய ரோட்ஸ், நிறைய பிரிட்ஜஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரக்டட் ஆகிருக்கு. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய பேரழிவு வந்து அங்கே நடந்திருக்கு. சுனாமி எச்சரிக்கையுமே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப பரபரப்பாக பயந்த ஒரு சிச்சுவேஷனில் தான் அங்கே இருக்காங்க. இப்போது மயன்மாரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸான பேங்காக், தாய்லாந்து, இங்கேயுமே வந்து அந்த ட்ரெமோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிர்வலைகள் வந்து உணரப்பட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்கிற மக்களுமே ரொம்ப பேனிக்காக இருந்தாங்க. பிகாஸ் வந்து இந்த சீ பெட் இருக்கு இல்லையா, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சீ பெட்டில் அந்த ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுதான் வந்து சுனாமியாக வந்து மாறும். 2004 வந்து சுனாமியை நீங்கள் வந்து யோசிச்சு பார்க்கணும். கடல் உள்ளே வந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து 7.7 அப்படிங்கிறது வந்து லிக்டர் கோலில் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து வந்து மல்டிபிள் எர்த்குவேக்ஸ் வந்து அங்கே நடந்திருக்கு. 7.7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6.2 லிக்டர் அளவுகோலில் வந்து காட்டிகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4.5 லிட்டர் அளவுகோலில் வந்து அதிர்வலைகள் இன்றைக்குமே வந்து எர்த்குவேக் அங்கே வந்து நடந்திருக்கு.